இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் யாருடைய ஒன்று குறையுது ஜிடிபி, இன்னொன்று வந்து ஹையர் இன்ஃப்ளேஷன். ஆனால் ஒரு பக்கம் கோல்டுமே வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சார். ட்ரெடிஷ்னலாக கோல்டு வச்சுக்கிற கண்ட்ரி இது. ஸோ இதெல்லாம் இட் அஃபெக்ட்ஸ் த இந்தியன் எக்கானமி. ஹலோ ஜிபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ நாடே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்னென்னா, மோடியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி கச்சா எண்ணெயோட விலை ஏறிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பதட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ மோடி வேறு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட் டவுன் வேறு ஆகுது. ஸோ இன்வெஸ்டராக நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் அதே மாதிரி இன்வெஸ்டர் ரங்கராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், தேங்க்யூ. சார், இப்போ பிஎம் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதாவது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இது வந்து க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறிட்டே இருக்கே, அது வந்து கன்சியூம் பண்ணதை கம்மி பண்ணும் அப்படின்றத வெளிப்பாடா, இல்லைனா வந்து இன்னும் தட்டுப்படி ஆகிட போகுது, ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா சார்? நான் முதல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி மேட்டர்லாம் அனலைஸ் பண்ணோன்னா டேட்டா பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 4.8 மில்லியன் பேரல்ஸ் வந்து இன்வென்ட்ரிலேருந்து ட்ரா ஆகுது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால எல்லோரும், எஸ்பெஷலி இந்த ஓஇசிடி கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்னு, அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸே மினிமல் இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபாஸ்ட் டெப்ளீஷன் ஆகுது ஃப்ரம் த இன்வென்ட்ரி. அப்புறம் மூணாவது ஐட்டம் வந்து ஈவன் இஃப் எவ்ரி திங் இஸ் ரெஸ்டோர்ட் டுடே, இன்னி தேதியில் பண்ணால் கூட செட்டில் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அப்புறமா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நிறையா. கிட்டத்தட்ட 80-90% வரைக்கும் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் ரெக்குவயர்மெண்ட் க்ரூட் ஆயில் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபாரெக்ஸ் தேவை அதிகமாகிடுது இந்த மாதிரி சிச்சுவேஷனில். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ப்ரைம் மினிஸ்டர் வந்து கன்சர்வ் ஆயில்ன்ற அந்த ஐடியாவில் தான் அவர் இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட் அது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி ஆல்வேஸ் ஃபேக்டர் ஆல் த பேட் நியூஸ் நவ், அதனால மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகுது. It will take some time to settle down. Okay. Immediately there will be some impact. அதே சமயத்தில் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து we will have to relook at this matter because கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் திருப்பியும் பழையபடி போக ஆரம்பிச்சிடும். At the end of the day 5-6% GDP is assured, 6% on the higher side. If that is there, it's a very big country. 6% on the previous year figure is not a small number. அதனால் போகிறதுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அட் த சேம் டைம் ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட். சார், நீங்கள் பேசுகிறப்ப வந்து ஜிடிபி வந்து 6% வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்மளோட டார்கெட்டட் ஜிடிபியே வந்து 8-10% அதுக்கு மேலே தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போக போக எப்படி சார் ஆகும்? இன்னும் ஜிடிபியை நம்ம கம்மியாக செலுத்துகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எகிறதுனால வந்து நம்மளுக்கு ஜிடிபி கம்மியாக வாய்ப்பு இருக்கா? இந்த 8-10% இஸ் அன் ஆஸ்பிரேஷன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் யாருடைய பெரிய பேங்க்கோட ஃபோகாஸ்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை எக்கானமிஸ்டோட ஃபோகாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6% 7% இருக்கும். அவங்க எவ்வளோ கன்சர்வேட்டிவ் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்களான்றதை பொறுத்து. இப்போ அந்த லெவல்லேருந்து இப்போ கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன். அது வந்து இட்ஸ் அ ரியாலிட்டி. நம்ம வந்து அதை இல்லைன்னு சொல்ல கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. அது வந்து இஸ் அ நிதர்சனமான உண்மை. அதனால் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் ஃபேக்ட். குறையும். நான் வந்து கன்சர்வேட்டிவாக 6%, 6.25% கூட வரலாம். ஓகே. அது வந்து டைம் போக போக தெரியும் எப்படி இருக்கும் சிச்சுவேஷன். சார், நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 6-6.5 வந்து வரக்கூடும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த க்ரூட் ஆயிலோட விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது சார். அப்படி இருக்கப்ப நம்ம க்ரூட் ஆயில் அதிகமாக நம்ம தான் இம்போர்ட் பண்ணுறோமே. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே அதிகரிக்க கூடுமா? அதை பற்றி உங்களோட கருத்து?
இதுக்கு வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன்ற வேர்டு இருக்குது. பர்ஃபெக்டாக 2 பாயிண்ட் இருக்குது அதில். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா ஒன்று குறையுது ஜிடிபி, இன்னொன்று வந்து ஹையர் இன்ஃப்ளேஷன். இது ரெண்டோட காம்பினேஷன் இஸ் கால்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன். அது வராமல் பார்த்துக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் பிஎம் மோடி வந்து சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு நினைக்க தோணுது. அது வந்து இட் இஸ் நாட் அ குட் திங் டு ஹேவ். அது நமக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம கண்ட்ரி க்ரோ ஆகிற பாத்தில் இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி வரக்கூடாது. அதுதான் நம்மளோட. என்ன மாதிரி விளைவுகள் வரும் சார்? வந்ததுன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் எக்கானமி ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக மார்க்கெட் டவுனில் தான் இருந்துச்சு. இப்போ மோடியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் 2 நாளாக பயங்கர ஃபாலில் இருக்குன்னே சொல்லலாம் மார்க்கெட். இது மோடியோட ஸ்பீச் தான் காரணமா? அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து குளோபல் டென்ஷன்ஸ் வந்து காரணமா சார்? இது டபுள் வேமி எஃபெக்ட் தான். ஒன்று வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து யூஎஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஈரானோடதை. அந்த டைம் பார்த்து மோடி சாரோடைய ஸ்பீச் ஹைதராபாத்தில் கொடுத்தாரு அவர். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மக்கள் என்ன நினச்சாங்க, இட்ஸ் கோயிங் டு பி எ பேட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் இட் வில் ரியாக்ட். அப்புறமா வேறு ஏதாவது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்தாக்க மார்க்கெட் அன்னைக்கு நல்லா ஏறும். இது வந்து இட்ஸ் அ சைக்கிள், கோஸ் அப் அண்ட் டவுன். மார்க்கெட் இஸ் அ ஃபினாமினன் லைக் தட். நம்ம யாருக்குமே அதனால தான் மாஸ்டர் பண்ண முடியல. நாம் வந்து ஒரு நாளைக்கு தப்பு பண்ணுவோம், கரெக்டாக செய்வோம் சில நாள். அது மாதிரி தான் நாங்கள் வி ட்ரை டு மேக் த லிவிங் அவுட் ஆஃப் திஸ் மார்க்கெட். ஸோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஓகே சார். சார் எப்போவுமே வந்து ட்ரம்ப் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், ரொம்ப அன்சர்டிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து மோடி சார் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் டவுனில் இருக்குது. இது நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ரெக்கவரி ஆகும் சார்? மார்க்கெட் மறுபடியும் எப்போ அப்பில் வரும்? ஐ திங்க் இப்போ பேட் நியூஸ்லாம் ஃபேக்டர் ஆகிடுது மார்க்கெட்டில். ஸோ ஏதாவது குட் நியூஸ் வந்ததுன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம். பட் அதுக்கப்புறமா இப்போ 4th குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. அது வந்து அதனோட எஃபெக்ட் வேறு இருக்குது. அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அது மேட்டர். இப்போ எல்லா ஓவராலாக அந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா ஓரளவுக்கு பேங்க்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிச்சதுன்னா பேங்க்ஸ் வந்து வில் டூ வெல். ஆனால் அந்த பேங்க்ஸ்குள்ளேயே ஒரு கம்பெனி நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னொரு கம்பெனி சுமாராக பண்ணியிருக்கலாம். ஸோ அது அந்த ஸ்பெசிஃபிக் எஃபெக்டும் இட் வில் பி தேர் ஆன் த பர்டிகுலர் ஷேர். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் அதனோட இம்பேக்ட் எப்படின்னு பார்ப்பாங்க மக்கள், இது புரோக்கர்ஸு அண்ட் அனலிஸ்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தே வில் டேக் அ பண்ட் ஆன் த மார்க்கெட். ஓகே சார். சார் இந்த மார்க்கெட் அன்சர்டினிட்டி பற்றி டவுனாக ஏன் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் இல்லை ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, இப்போ நான் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், எதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும், எதை வந்து நம்ம வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும் தான் எதிர்பார்ப்பாங்க சார். ஸோ அதுக்கான கிளாரிட்டியை சொல்லிடுங்க. இன்வெஸ்டராக பார்த்தோம்னா நம்ம வந்து நல்ல ஷேர் வந்து நம்ம ஆல்வேஸ் வி வில் ஹேவ் அ லிஸ்ட். அந்த ஷேரில் வந்து ஏதாவது நல்ல குறைஞ்சதுன்னா அதை வந்து நம்ம ஆல்வேஸ் வி கேன் கோ அண்ட் தென் இன்வெஸ்ட் இன் தட் ஷேர். அது வந்து ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தானே நம்ம இன்வெஸ்டராக வந்திருக்கோம் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்லேயே. ஸோ அதனால் நல்ல ஷேரில் எது வந்து அட்ராக்டிவாக இருக்கோ ப்ரைஸிங் அதில் போகலாம். அக்குமுலேஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சில ஷேர்ஸ்லாம் வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ தட் ஃபேஸ். அது வந்து இறங்கிதுன்னா அந்த டைமில் யூ கேன் கோ அண்ட் அக்குமுலேட் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ இன் தட் பர்டிகுலர் ஷேர். ஃப்ரம் அ ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ட்ரேடர் ஹேஸ் டு பி அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக்னா நான் மார்க்கெட் ஏறினாலும் பண்ணணும், மார்க்கெட் இறங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். அப்போ தான் ட்ரேடர் வந்து ஹீ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் செய்வேன் அப்படின்னா ட்ரேடரால் பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில். ஸோ அதனால் அவன் அதுக்கேற்ற மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். இறங்குற மாதிரி இருக்கும்னா, ஏறுற மாதிரி இருக்கும்னா கால் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம் நம்ம. சார் பிஎம்மோட ஸ்பீச் பற்றி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் கோல்டுமே வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சார். ஸோ இது வந்து பப்ளிக்காக இருக்கிறப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்ல வராரு? கோல்டுன்ற ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம அதிகமாக. அதனால் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்காது. அந்த ஆஸ்பெக்டில் வந்து இம்போர்ட் ஆஃப் கோல்டு அதிகம் ஆக நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ரெஷர் வருது. அது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக கோல்டு வச்சுக்கிற கண்ட்ரி இது இருக்கிறதுல ஒரு 30 கண்ட்ரியோட டோட்டல் இது பார்த்திங்கன்னா இந்தியா மட்டுமே மேட்ச் பண்ணும்
அவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இந்தியாவில் இருக்குது. ஆமாம். 25,000 டன்ஸோன்னு இருக்குது, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். இது எதனாலனா ட்ரெடிஷன். அது வந்து 2வது பாயிண்ட் வந்து வெட்டிங்ஸில் வந்து இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கோல்டுன்றது. 3வது வந்து இட்ஸ் ஆல்சோ வியூட் அஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ். இந்த 3 ஆஸ்பெக்டும் இட்ஸ் லைக் இன்கிரைன்ட் இன் அவர் பிளட். அதனால் இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. அதனால் இப்போ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் லெவலில் இந்த மேட்டரை பற்றி பேசினா அது சில பேர் மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஐடியாவில் அவர் சொல்லியிருக்காருன்னு என்னுடைய வியூ. சார், இப்போ இந்த பிஎம் ஸ்பீச்சை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, கோல்டோட கன்சம்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் க்ரூடோட கன்சம்ஷனுமே குறைக்கணும். இது 2 தான் மோடி சாரோட ஸ்பீச்சோட ஒரு டிஸ்கிரிப்ஷனே சொல்லலாம். ஸோ இது 2 குறைக்கிறதுனால நம்ம கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் உதவும் சார்? மெயினாக இந்த கோல்டு இம்போர்ட்டாக இருக்கட்டும், க்ரூட் ஆயில் இம்போர்ட்டாக இருக்கட்டும், 2மே நம்ம வெளிநாட்டோட டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது. அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த பைசாவை கொடுத்து தான் நம்ம வாங்கிறதுக்கு வேண்டியிருக்கு. அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கையை விட்டு போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஷர் வந்து இந்தியா மேலே வருது. அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் த இந்தியன் ரூபி. இப்போ பார்த்தீங்கன்னா 95 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இட் அஃபெக்ட்ஸ் த இந்தியன் எக்கானமி இன் அ பிக் வே. அதனால் குறையறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பண்ணாக்க இட் வில் ஹெல்ப் த எக்கானமி. அட்லீஸ்ட் இட் ஓன்ட் கோ டவுன் டு பிக் எக்ஸ்டென்ட். ஓகே சார். ஸோ பிஎம் ஸ்பீச்சுமே ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம க்ரூட் ஆயிலோட கன்சம்ஷன் நம்ம கம்மி பண்ணணும், அதே மாதிரி கோல்டோட கன்சம்ஷன் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் இதை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம். அண்ட் ஜீபு சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க ஜீபு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.